உனக்கு டி-ஷர்ட் ஃப்ரம் பாரிஸ். உனக்கு நான் லேடி ஸ்கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். 51,588 ரூபாய். எதை எடுத்தாலும் 20 ரூபாய். எது உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் உன்னோட நெக்கல் ஸ்டைல கொஞ்சம் கூட குறையல. சாதாரணமா சினிமாவில் ஏதாவது கடத்தல்னா பல்லாவரம் பக்கத்துல காட்டு பங்களான்னு சொல்லுவாங்க, அதனால கேட்டேன். சோக்கா கேட்ட பார். இப்படி கேட்டா நாங்க உண்மையை சொல்லிடுவோமா? என்னடா மறுபடியும் சொதப்பிட்டோம் போல இருக்கு. அந்த ஹரிதாஸ் பங்காரு அங்கதான் இருக்கான்னு சொல்றாரு. அப்ப இது யாரு? அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. பங்காரு பங்காருன்னு ரொம்ப சொந்தமா பேசினானே. நம்ம இதே கட்டப்புல போவானாம், வேற கட்டப்புல போவோம். கடத்தும் போது மட்டும்தான் மாறு வேஷம், இப்ப வேண்டாம். சரிதான், உனக்குள்ள சமயத்துல மூளை வேலை செய்கிறான். ஏய் வாப்பலாம். சரி. பரதேசி, புறம்போக்கு, நாதாரி, ஏண்டா கைத, கசமாலம், நாயே, பேயே, பேமானி. ஏமா வாயா இது காவாயா? என்ன எதுக்குடா கடத்திட்டு வந்தீங்க? உனக்கு இன்னைக்கு பர்த்டே, கேக் வெட்டி எல்லாருக்கும் கொடுக்கலான்னு கடத்திட்டு வந்துக்கிறோம். உன் புருஷன் ஹரிதாஸ் பேங்க் லோனை ரிஜெக்ட் பண்ணி எங்க மூஞ்சில கரிய பூசிட்டான். ஒன்னு என்ன பண்ண பாரு. ஏன் இப்படி சொல்ற? அடே மூதேவி, உனக்கு என்ன கண்ணை விஞ்சி போச்சா? விவசாயே கிடையாதா? ஹரிதாஸ் என் புருஷனே இல்லடா. அப்ப ஹரிதாஸ் யார் புருஷன்? பங்காரு புருஷன். அதனாலதான் பங்கார கடத்திட்டு வந்துக்கிறோம். ஐயோ, நான் பங்காரே இல்லடா. உன்னை பங்காரு தள்ளி சொன்னானே. ஏண்டா போதையில இருக்கீங்களா? என் பேரு பங்காரு இல்லடா. ஐயோ டேய், அப்ப உன் பேரு என்ன? இப்படி கேட்டாலாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் மரியாதையோட கேளுங்க. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் உன்னோட நெக்கல் ஸ்டைல கொஞ்சம் கூட குறையல. இப்படி கேட்டா சொல்வியா உங்க பேரு என்ன? என் பேரு ராஜாமணி. அப்போ உன் புருஷன் பேரு என்ன? புருஷன் பேரை சொல்றது மரியாதை இல்ல. உசுறு போயிடும் கழுவி. சொல்ல போறியா இல்லையா? டேய் பொறுக்கி பசங்களா, மிரட்டாதீங்கடா, சொல்றேன். சுந்தரேசன் BA. ஓ, உன் புருஷன் BA படிச்சுக்கிறாரா? அவர் SLC ஃபெயிலு. BAங்கிறது அவர் இனிஷியல். சரி, அவர் செல் நம்பர் கூட, நான் ஃபோன் பண்ணி பேசுறேன். ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், ஆனா லைன் கிடைக்காது. இன்னும் எமலோகத்துக்கு மொபைல் டவர் கட்டல. உன் புருஷன் செத்துட்டாரா? 30 வருஷத்துக்கு முன்னாடியே என் வீட்டுக்காரரு சீதை பேதி வந்து பாத்ரூம்லயே புட்டுக்கிட்டாரு. விட்டுட்டு போயிட்டாரா? ஏய், இரங்கல் தெரிவிக்கிற நேரமாடா இது. இப்ப இந்த கல்வி என்ன பண்றது யோசி. அடே, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்கடா. ஒரு வயசு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. சுமாரு ரொம்ப ஓவரா கற்பனை பண்ணுகிற. அடே அடே, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்கடா. என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுடுங்கடா. பொழுது வெளியில தங்கினா ஊரு தாறுமாறா பேசும். ஓவரா எல்லாம் உனக்கு. ஏய் கேள்வி, தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை கடத்திட்டோம், அது தப்புதான். ஆனா அதுக்காக நிறைய செலவு பண்ணிருக்கோம், அதை நாங்க ரெக்கவர் பண்ணணுமே. அடே, இந்த வயசான காலத்துல என்ன புடிச்சு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்களே, என் உயிர் பட்டுன்னு போயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் கொலைப்பழி உங்க மேலதான் வந்து விழும். கொலைப்பழி விழுந்தா எங்களுக்கு என்ன? எப்படி இருந்தாலும் நாங்க கேக்குற பணம் எங்களுக்கு வரலன்னா உன்னை கொல்ல தானே போறோம். ஐயோ, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். உங்களை பார்த்தா ஜென்டில்மேன் மாதிரி தெரியுது. கொலை பண்ணா கருட புராணத்துல 7 ஜென்மத்துக்கும் எண்ணெய் கொப்பரையில போட்டு வறுத்து எடுப்பாங்களாம். அதுவும் சாதாரண எண்ணெய் இல்ல, விளக்கெண்ணெய் இல்ல. ஏய், இந்த கழுவி ரொம்ப பேசுது. வாயில பிளாஸ்டர் ஒட்டு. இவளை பத்தி என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுப்போம். ஐயோ வேணாம், என்ன ஒண்ணு பண்ணு. என்ன கொப்பரை? அக்கா, அடடே, பூர்வ ஜென்ம சகோதரி, வா 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 வாமா, வா வா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இரு இரு, வலது கால எடுத்து வச்சு வா. அப்படி இப்படின்னு போயிட்டு கடைசியில அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வா வா வா, உட்காரு உட்காரு உட்காரு. ஐயோ, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்தாங்கக்கா, உங்களுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஒரு சின்ன கிஃப்ட். அடடே, வரும்போது கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கியா? ரொம்ப நல்ல மனசுமா உனக்கு. ஐ, புடவை வாங்கிட்டு வந்திருக்க. எதுக்குமா இதெல்லாம்? என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க?
போன ஜென்மத்துல நீங்க எனக்கு எத்தனை சாமுத்திரிகா பட்டு வாங்கி கொடுத்திருப்பீங்களோ யாருக்கு தெரியும். என்னது போன ஜென்மத்துல எது சாமுத்திரிகா பட்டெல்லாம்? என்னது? எங்க என்ன வெலப்பட்டியிலேயே காணோம்? நான் தாக்கா கிழிச்சிட்டேன். ஏமா? அத பார்த்தா நீங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவீங்க. ஏன் ரொம்ப கம்மியா? அவ்வளோ ஜாஸ்தி. ஓ அவ்வளோ ஜாஸ்தியா? ஒரு 10,000 ரூபாய் இருக்குமா? 20,000? இதோட காஸ்ட் 51,588 ரூபாய். 51,000மா? என்னம்மா சொல்ற? ஆக்சுவலா நான் ஏடிஎம் கார்டை கடைக்கு எடுத்துட்டு போக மறந்துட்டேன்க்கா. அதனால தான் இந்த மாதிரி நார்மல் காஸ்ட்ல புடவை எடுக்க வேண்டியதா போச்சு. என்னது 51,000 நார்மல் காஸ்டா? உட்கார் 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 உட்கார். பரவாயில்ல, முதல்ல உட்காரு சொல்றேன். எங்க பீரோல இருக்கிற எல்லா புடவையோட விலையை சேர்த்தா கூட இவ்ளோ விலை இருக்காது. ஆனா ஆனா என்னக்கா? இல்ல இத பார்த்தா 51,000 மாதிரி தெரியல. இதெல்லாம் பார்க்க தெரியாது, கட்ட கட்ட தான் தெரியும். இந்த புடவையோட ஸ்பெஷாலிட்டி அதான்க்கா. அப்படியா? நான் இத கட்டிட்டு கோயிலுக்கு வரலாம்ல? தாராளமா. இந்த புடவையை மட்டும் கட்டிட்டு நீங்க கோயிலுக்கு போனா சாமியை யாரும் பார்க்க மாட்டாங்க. உங்களை பாக்குறதுக்குன்னே ஒரு தனி கியூ கோயில்ல நிக்கும். வேணா உங்க தம்பி தங்கச்சியை கேட்டு பாருங்க. தம்பி தங்கச்சி? ஐயய்ய, இவங்க என் தம்பி தங்கச்சிங்க இல்ல, என் பசங்கம்மா. இங்க வாடா. என் பெரிய பையன் பாபு, இது என் பொண்ணு கப்பு. ஐயோ, எனக்கா சொல்றீங்க? போங்கக்கா, நீங்க போய் சொல்லுங்க, நான் நம்ப மாட்டேன். ஐயே, நீங்க இவ்ளோ எங்க இருக்கீங்க? உங்களுக்கு போய் பசங்க, நான் நம்ப மாட்டேன். எனக்கு எவ்வளவு வயசு இருக்கு சொல்லு? 35 தான். சி, இன்னொரு 14 சேர்த்துக்க. 51. 49. நான் தான் சொன்னேனக்கா, நான் எதுலயுமே கணக்கு பார்க்க மாட்டேன்னு. ஜெயா டிவில ஜாக்பாட் சிம்ரன் வராங்கல்ல, அவங்கள மாதிரியே இருக்கீங்க பாக்க. அவ்வளோ ஸ்லிமாவா இருக்கே. Dress அவ்வளவு அழகா இருக்கு. பாப்பு, இங்க வா. சொல்லுங்க ஆண்டி. என்னடா ஆண்டி அப்படி இப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே, ஒழுங்கா சித்தின்னு கூப்பிடுங்க. ஓகேமா. இந்தா உனக்கு டி-ஷர்ட் ஃப்ரம் பாரிஸ். பூக்கடை பக்கத்துல இருக்க அந்த பாரிஸா? லண்டன் பாரிஸ். லண்டன் பாரிஸா? தேங்க்ஸ் சித்தி. அம்மாக்கு தானே பர்த்டே, எனக்கு எதுக்கு gift? அதனால என்ன, இருக்கட்டும். இப்போ அம்மாக்கு மட்டும் நான் gift வாங்கிட்டு வந்தா நீங்க 2 பேரும் ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் எங்க அக்காவுக்கு வயித்து வலிக்க ஆரம்பிச்சிரும். அதனாலதான் உங்க 2 பேருக்கு சேர்த்தே gift வாங்கிட்டு வந்தேன். நல்ல காமெடி கூட பண்ற நீ. எல்லாம் உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான். அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன். கப்பு, உனக்கு நான் கோல்டு செயின் தான் வாங்கி வச்சிருந்தேன், அதை மறந்து வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். பட் ஸ்டில் உனக்கு நான் லேடிஸ் கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இத போட்டுக்கிட்டா கெட்டவங்க கூட நல்லவங்களா தெரிவாங்க. என்னது, கெட்டவங்க கூட நல்லவங்களா தெரிவாங்களா? நான் அப்புறமா அதை போட்டு பார்க்கறேன். கூலிங் கிளாஸ் என்ன விலை? எதை எடுத்தாலும் 20 ரூபா, எதை எடுத்தாலும் 20 ரூபா. வாங்க சார் வாங்க, பார்க்க புது கிளாஸ் மாதிரி இருக்கும், பார்க்க 10,000 மாதிரி கூட இருக்கும். எதை எடுத்தாலும் 20 ரூபா. வாங்கம்மா வாங்கம்மா, வந்து வாங்கிக்க நல்லா இருக்கும். என்னம்மா எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? ஜஸ்ட் 20K. அது என்ன கே? கேனா 1000 ரூபாய். அப்போ 20,000 ரூபாவா? என்னம்மா நீ? என்னக்கா? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அட போங்கக்கா, உங்களுக்கு gift கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. அதுக்கு சொல்லல. இப்போ 49வது பர்த்டேக்கு உன்னை மீட் பண்ணாம இதுக்கு முன்னாடியே மீட் பண்ணிருக்கலாமேன்னு சொன்னேன். அதனால என்னக்கா, இனிமேல் நான் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்த சுத்துறேன். அப்புறம் நீங்க மிளகு கேட்டிருந்தீங்கல்ல, அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கே மறந்துட்டேன். இந்தாங்கக்கா. என்னம்மா எவ்வளோ பெரிய எஸ்டேட் வச்சிருக்கேன்னு கடைசியில சின்ன பாக்கெட் மிளகு கொடுத்துருக்க? கடையில ஒரு பாக்கெட் தான்க்கா இருந்தது. கடையா? இல்ல நாங்கெல்லாம் குடோனை கடன் தான் சொல்லுவோம். சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன். இரு இவ்ளோ gift எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க, விருந்து சாப்பிட்டுட்டு போலாம். அதனால என்னக்கா, நம்ம வீட்டுல நான் எப்ப வேணாலும் வந்து சாப்பிட்டுட்டு போறேன். அதுவும் இல்லாம எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு. எங்க அப்பா வேற இன்னொரு மலை லீஸுக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரா. இன்னொரு மலையா? ஆமாக்கா, அவர் இந்த மாதிரிதான் மலையா வாங்கி குமிச்சிட்டு இருப்பாரு. இருக்கட்டும், அடுத்த தடவை வரும்போது நீ கண்டிப்பா ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் வரணும். நான் எல்லா விருந்து ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன், நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும். கண்டிப்பா. அதுவும் இல்லாம மாமாவை ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. மாமாவா? நீங்க எனக்கு அக்கானா, உங்க வீட்டுக்காரி எனக்கு மாமா தானே. எல்லாம் முறையோட கூப்பிடுற. கப்பு, நீயும் என்ன மாதிரியே ஆகணும். நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது உனக்கு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து தரேன். என்ன பப்பு, அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும். என்ன? ஓகே சித்தி.
அடடடடா, ரொம்ப பாங்கான பொண்ணு இல்ல. அவன் நடந்து போகும்போது கொடகு மலையே நடந்து போற மாதிரி இருக்கு. அம்மா ஒரு புடவைக்கு இதெல்லாம் ஓவர் பில்டப்மா. போடி, 51,000 ரூபாய் புடவை. இது ஓவர் இல்ல, இன்னும் ஜாஸ்தியே செய்யலாம். ஆமா, அந்த பங்காரம்மா கடத்துற மாதிரி ஃபோன் வந்தாம உங்களுக்கு? ஆமா சந்தானம், ஆடி போயிட்டேன் ஒரு நிமிஷம். திடீர்னு ஒருத்தன் ஃபோன் பண்ணி பங்காருவை கடத்திட்டேன்னா எனக்கு ரெண்டு விதமான ஃபீலிங்ஸ். என்ன? ஐயோ பொண்டாட்டியை கடத்திட்டாங்களேன்னு ஒரு ஃபீலிங், இன்னொன்னு அவ்வளவு பெரிய உருவத்தை அவன் எப்படி தூக்கினான்னு ஒரு மதிப்பு அவன் மேல. இது நியாயம். இந்த கன்ஃபியூஷனா இருக்கும்போது பாரு, பங்காருவை வந்துட்டா நான் தப்பிச்சிட்டேன் நானு. அது சரி சார், எனக்கு தெரிஞ்சு நீங்க யார் வம்புக்கும் போக மாட்டீங்க, உங்களுக்கு எந்த எதிரியும் கிடையாது. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஏன் இப்படி ஃபோன் வருது? அதுதான் வா கோதண்ட வா. என்ன ஒரு மாதிரி குழப்பத்துல வந்திருக்கிற? என்னப்பா உங்க பாட்டி என்ன MK தியாகராஜ பாகவதர் கையெழுத்து வேணுங்கிறாங்களா? அதெல்லாம் இல்ல அங்கிள், நான் இப்பதான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். வந்து பாக்குறேன் வீடு திறந்தே இருக்கு, பாட்டியை காணும். ஏதாவது பக்கத்துல கடைக்கு போயிருக்கும்பா. அதெல்லாம் இல்ல அங்கிள், நேத்து செஞ்ச சாப்பாடு கூட அப்படியே இருக்கு. ஒருவேளை அவங்க சமைச்ச சாப்பாடு அவங்களுக்கே பிடிக்கலையோ? சுமாரியா நீ? அது இல்ல கோதண்டா, இப்ப நீ சொன்ன உடனே தான் எனக்கு நினைவுக்கு வருது. நேற்று ஆண்டாளு உங்க வீட்டுக்கு போய் பாட்டியோட ஏதோ பேச போயிருக்கா. என்கிட்ட வந்து பாட்டி எங்க காணும்பான்னு சொன்னான். அந்த ராத்திரில எங்க போயிருக்குன்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஹலோ ஹலோ ஹரிதாஸ், என்ன? நேத்து உன் பொண்டாட்டியை கடத்தணும்னு ஃபோன் பண்ணல? யோ அதான் இல்லையே நான் போச்சு இல்லை, அப்புறம் திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கிற? ஆனா நாங்க கடத்தினது உன் பொண்டாட்டியா இல்ல, உங்க வீட்டுல இருக்கிற ராஜாமணின்ற கேள்விய. சந்தானம், கோதண்டா இங்க வாங்கப்பா, சீக்கிரம் வாங்க. ஓட சொல்றாரு. வாங்கப்பா. என்னப்பா சாக்கு? கோதண்டா உன் மனசு கொஞ்சம் திடப்படுத்திக்கா. அது வந்து இந்த கடத்தல்கார ஒருத்த ஃபோன் பண்ணான்னு சொன்னேனே, அவன் என்ன பண்ணிருக்கான், பங்காரு நினைச்சிட்டு உன் பாட்டி ராஜாமணி கடத்திட்டானாப்பா. என்னடா பாட்டியை கடத்திட்டாங்கன்னு சொல்றாரு, இந்த ஆட்டம் ஆடுற? தான் ஆடாட்டாலும் தன் சதையாடுன்னு சொல்லுவாங்களா? அது இந்த ஆட்டத்தையா சொன்னாங்க? யோ நிறுத்துப்பா. யோ அந்த கடத்தல்காரன் தான் போன்ல இருக்கான், போ. தேங்க்ஸ் சொல்லிடுங்க அங்கிள். ஐயோ என்ன யாரு? ஹலோ ஏப்பா கிட்னாப்பரு, நீ பேக்குங்கிறது எனக்கு நேத்தியா புரிஞ்சு போச்சு. ஆனா இவ்வளவு பேக்கா? எப்படிப்பா ஒரு கிழவியை கடத்திட்டு அவ என் பொஞ்சாதின்னு நினைச்சீங்க நீங்க? அதான்பா சொல்லிச்சு, ஹரிதாசியம் வீட்டுக்காரு, ஹரிதாசியம் வீட்டுக்காருன்னு. அந்த கிழவி அவங்க கிட்ட ஹரிதாஸ் தான் என் வீட்டுக்காரன்னு சொல்லிருக்கியா? கரெக்டா தான் சொல்றீங்க. என்னையா சொல்ற நீ? யோ வீட்டுக்கு சொந்தக்காரர் நீ தானே? யோய் முண்டங்களா, ஹவுஸ் ஓனர் வீட்டுக்காரர் அப்படி சொல்லிருக்கியா? அதே போய் புருஷன் நினைச்ச நீ? ஏன்பா நான் 50+, அது 70+, எப்படி அப்படி ஜோடி பொருந்தோம்? யாருக்கு தெரியும்? சச்சின் தெண்டுல்கர் மாதிரி இருப்பியோன்னு நினைச்சம்பா. என்ன சச்சின் தெண்டுல்கர் மாதிரி நினைச்சானோ? சச்சின் தெண்டுல்கரை விட அவன் பொண்டாட்டி 6 வயசு பெரியவோ, 20 வயசு இல்ல. இங்க ஒரு தலைமுறை டிஃபரன்ஸே இருக்குதுப்பா. சரி, தப்பு நடந்து போச்சியா. அந்த கேள்வியை நாங்க சும்மா விட்டோம்னா எங்களுக்கு ஆபத்து. நாங்க கேட்ட பணம் கிடைக்காது, அதனால போட்டு தள்ள தான் போறோம். போட்டு தள்ள போறீங்களா? போட்டு தள்ள போறாங்களா? ஐயா எப்பா 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 அவசரப்படாதீங்க. அதாவது என்னன்னா, நீங்க எதிர்பார்த்த பங்காரு, அதாவது தங்கம், அது உங்களுக்கு கிடைக்கல இல்லையா? அதனால நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க. பட் ஆனா இப்ப நீங்க கடத்திட்டு போயிருக்கிறது தங்கமா இல்லாம இருக்கலாம், ஆனா வெள்ளி. புரியலையே. வெள்ளி இல்ல அங்கிள், சொல்லி. நாயா பித்தளை வெள்ளின்னு குழப்பற? புரிஞ்சுக்கோ, இந்த கிழவிக்கு பெருசா சொத்து இருக்குது. மாமந்தூர் பக்கத்துல 6 ஏக்கர் மஞ்சக்காணி நிலம் இருக்குது. எனக்கு ஒரு சந்தேகம் சார். என்னையா? இந்த மஞ்சக்காணி நிலம்னா என்ன சார்? Has it got anything to do with மஞ்சக்காமாலை? No. மஞ்சக்காமாலை is jaundice, but this is landis because this. ஐயோ சும்மா நீ எப்பா, அவ பெரிய கோடீஸ்வரி. கோடீஸ்வரியா? யோ இதுவாது நிஜமாயா? சரி நீ என்ன நம்பலன்னா நேரம் என் வீட்டுக்கு வா, அந்த அம்மாவோட பத்திரத்தை எல்லாம் காட்டுறேன். பத்திரம் எல்லாம் ஒண்ணு வேணாம்பா, நிலம் பத்திரமா இருக்கணும். அதெல்லாம் பத்திரமா இருக்கும்பா, நீ கவலைப்படாத. நீ பணம் எவ்வளவு வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்க அதை தரோம். நீங்களா? அவையா ஏம்பா கோடீஸ்வரின்னு இப்பதானே சொல்லிக்கிற. நாங்க எவ்வளவு பணம் வேணும் என்ன ஏதுன்னு கலந்து பேசிக்கின்னு மறுபடியும் போன் பண்றோம். அப்புறம் நீங்க என்ன இந்த பல்லாவரம் பக்கத்துல இருந்து பேசுறீங்களா? ஏன் கேக்குற? சாதாரணமா சினிமால ஏதாவது கடத்தல்னா பல்லாவரம் பக்கத்துல காட்டு பங்களான்னு சொல்லுவாங்க, அதனால கேட்டேன். சோக்கா கேட்ட பார். இப்படி கேட்டா நாங்க உண்மையை சொல்லிடுவோமா? பைத்தியக்காரா, நாங்க கேள்விய கார்த்திக் நீ ஈசிஆர் ரூட்ல போகும்போது போலீஸ்காரங்களே என்னடா இதுன்னு கேட்டானுங்க. உப்பு மூட்டைன்னு சொல்லி அவனுங்களே ஏமாத்திட்டான்.
ஏண்டா முட்டாள், இடத்த சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஈசிஆர் டோல்கேட்னு இடத்த சொல்லிட்டியடா. இல்ல 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 இல்ல, நானே தான் பேசுறேன். என்கிட்ட தான் நீ டீல் பண்ணும். சும்மா கொஞ்சம் குரலை மாத்தி பேசுறேன், அவ்வளவுதான். அப்பா நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, பணம் வந்துடும், கொடுத்துட்றோம். கிழவியை ரிலீஸ் பண்ணிடு. போலீஸ்க்கெல்லாம் நாங்கள் சொல்லவே மாட்டோம். எங்களுக்கு கிழவியோட உயிர் முக்கியம். ஹரிதாஸ், போன் பக்கத்திலேயே இரு. நாங்க என்ன ஏதுன்னு கலந்து பேசிட்டு மறுபடியும் உன்னை கூப்பிடுறோம். சரி. ஏன் சார், அந்த ராஜாமணி அம்மால கோடீஸ்வரன் எதுக்கா பொய் சொன்னீங்க நீங்க? ஆமா அங்கிள், பிச்சைக்காரிய போய் பணக்காரின்னு சொல்லி வச்சிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. உன் பாட்டியை காப்பாத்தாயா? ஓஹோ. ஏற்கனவே அவனுக்கு தப்பான ஆளை கடத்திட்டோன்னு கடுப்புல இருக்கானுங்க. இவங்களுக்கு பணம் இல்லைன்னு தெரிஞ்சா என்ன வேணா செய்வானுப்பா அவங்க. பெருசா என்ன பண்ண போறாங்க? கொலை தானே பண்ணுவாங்க. ஏண்டா தீவிரவாதி மாதிரி பேசுற? கொலை என்ன சாதாரண விஷயமா உனக்கு? ஆமா அங்கிள், கொலை பண்ணலன்னா மட்டும் என்ன அந்த கிழவி 100 வயசு வரைக்குமா வாழ போகுது? இதுவும் நியாயமா தானே சார் இருக்கு இவன் சொல்றது? ஏய் என்னப்பா அது? அவன் தான் ஏதோ பேசுறான், நீயும் பேசுற. சும்மா நீ. சரி. எப்பா கொதனா அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நீ என்னதான் இருந்தாலும் அவன் பாட்டி 10 மாசம் உன்னை சுமந்து பெத்தவ. இது தப்பா இருக்க. பாட்டி எப்படி சுமந்து வைக்க முடியும்? ஒரு ஜெனரேஷன் தள்ளி சொல்றீங்களா நீங்க? ஒரு பேச்சுக்கு ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு ஒரு டவுட்டை கிளப்புவியா நீ? மாட்டேன். அங்கிள், இவ்வளோ நாள் என்ன பண்ண டார்ச்சருக்கு அந்த கிழவிக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். அங்கேயே மாட்டி நல்லா கஷ்டப்பட்டுட்டோம். அப்படிலாம் பேசாதப்பா. சரி ஒன்று பண்ணுங்க, இந்த மேட்டர் நீங்க 2 பேரும் விட்டுருங்க, நான் டீல் பண்ணிக்கிறேன். நீங்க முக்கியமா போலீஸ் கிட்ட எதையும் சொல்லாதீங்க. பிரஸ்ஸுக்கு சொல்லலாமா? அது அப்புறம் போட்டோ கொடுத்து டேய் அது பிரஸ் தான் முக்கியமா வேண்டாங்கிற. அப்புறம் அந்த அம்மாவை அசிங்கப்படுத்துருவாங்க அவங்க. எனக்கு ஒரு சந்தேகம், இதுக்கு மேல இந்த அம்மாவை அசிங்கப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? டேய் சந்தானம், நானே எனக்கு இல்ல விடுங்க, வேணாம். இல்ல. அதான். சரோ எங்க போயிட்டா? வந்த உடனே காஃபி வேணுமா, டீ வேணுமா, பூஸ்ட் வேணுமாம்பா? ஆளையே காணோம். கிச்சன்ல இருப்பாளோ? சரோ அன்னபூர்ணி இல்ல, இன்னைக்கு அன்னம் கட்டு. விளக்கெரியல, அப்ப நீ பூஜையும் கட்டு. பெட்ரூம்ல இருப்பாளா? சரோ இங்கதான் இருக்கியா? சரோ என்னம்மா விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்க? பழக்கத்தை மாத்திட்டியா? ஐ லைக் இட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ சூடா இருக்கு. சரோ என்னம்மா சைலன்சர் மாதிரி சுடுது? தலை சுத்துதுங்க, எந்திரிக்க முடியல. சரி வாமா ஹாஸ்பிட்டல் போலாம். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வேணாம். எனக்கு அப்பப்போ இந்த மாதிரி ஜுரம் வரும், அது சரியா போயிடும். அப்படியே இதெல்லாம் விட்டுறக்கூடாதுமா. டாக்டர் ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? வேணாங்க, கொஞ்ச நேரம் தூங்குனா உடம்பு சரியா போயிடும். தூங்குனா சரியாயிருமா? அதிசயமா இருக்கு. உங்க அப்பாவுக்கு மெடிக்கல் செலவே வச்சதில்ல போல இருக்கு. 6 குழந்தை இருந்தா எல்லாரையும் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக முடியுமா? சரோ என்னம்மா இவ்வளவு புழுக்கமா இருக்கு? ஃபேன் கூட போடாம அப்படியே படுத்துட்டு இருக்க? இல்லைங்க, ரொம்ப குளிருது அதான். என்னம்மா நீ இப்பெல்லாம் ஹெவி ஃபீவருக்கு டாக்டர் ஈர துணி வச்சுக்கா, ஏசி போட்டுக்கா, ஃபேன் போட்டுக்கான்றாங்க. நீ இப்படி புழுக்கத்துல படுத்துட்டு இருக்கிய? இரு ஃபேன் போடுறேன். No.